ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம. என்ன என்ன என்னாச்சு? விஜய் ஆட்சியில் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ஒரு ஐயருக்கு பதவி கொடுத்துருக்காங்க, எல்லா பேரும் தூக்கம் வராது ராத்திரி ஃபுல்லா. 50 வருஷமா 50 வருஷமா திராவிட கட்சிகள் எவனுக்கும் இப்ப பிராமணனுக்கு பதவி கொடுக்குற 2 பிராமணனுக்கு கொடுத்துருக்கானே. என்ன உங்க கருத்து என்னன்னு? இது எப்படி நீங்க சொன்ன மாதிரி இந்த கும்பல் ஒருத்தன் தூங்க மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு விடிஞ்சா பிராமணர்களை திட்டுறதான வேலை இந்த கும்பலுக்கு. ஆனா பரவாயில்ல, உண்மையில இந்த இடத்துல விஜய் வரவேற்றாகணும். ஆனா ஒண்ணுங்க, விஜய் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுங்க அதாவது இந்த இப்போ எப்படி சொல்றது, இந்த திமுகவில் இருந்த செல்லா காசு, அதிமுகவில் உள்ள செல்லா காசு, அதிமுகவில் சீட்டு கொடுக்காதவன், திமுகவில் சீட்டு கிடைக்காதவன், அப்புறம் மந்திரி பதவி கிடைக்காதவன், அவ்வளவு இருமே நீ விஜய்கிட்ட காலில் வந்து விடுவான், ஐயா வரேன் இவனெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இவனுங்களெல்லாம் சேர்த்தா தேவைக்காங்கிற கட்சி அழிஞ்சே போயிடும், இதோட முடிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல பிஜேபி நல்லா போயிட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் பாருங்க பஸ்ல நான்லாம் பாருங்க பஸ்ல ரயில்ல போயெல்லாம் மேடைக்கு மேலே பேச போயிருக்கேன். அன்னைக்கெல்லாம் போய் நிறைய மேடைகள் அடியும் வாங்கியிருக்கோம். இந்த கட்சிக்காக நிறைய உயிர் தியாகம், இந்து இயக்கங்கள்ல உயிர் தியாகம் செய்த பிள்ளைகளும் குடும்பங்கள் நிறைய இருக்குது. இந்த பிஜேபிக்காக வேலை செஞ்சு உயிரை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கான். ஆனா இவனுக்கு எங்களெல்லாம் பாத்தீங்களா, எங்களெல்லாம் செல்லா காசு எல்லாம் எங்கெல்லாம் ஓர கட்டிட்டானுங்க. ஓர கட்டிட்டு எவன்லாம் புதுசா திராவிட கட்சியில இருந்து வந்தானோ பணக்கார பயிலுங்க இந்த வந்தானுங்க, இந்த வரானவருங்க அதிமுக இருந்து இந்த மாதிரி கும்பலுக்கு எல்லாம் மாவட்ட பொறுப்பு, ஒன்றியம், அப்புறம் மாநிலத்துல எல்லாம் பொறுப்பை கொடுத்து சீட்டையும் கொடுத்து தொலைஞ்சிட்டானுங்க. எங்களெல்லாம் உரம் கட்டிட்டானுங்க. இப்ப இன்னைக்கு இவனுங்களுடைய ஆக்கிரமிப்பு உண்டு. இப்ப இன்னைக்கும் பாருங்க, இப்ப அவ்வளவு திமுக மாவட்ட செயலர் ஒரு ஆள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் பாருங்க நிறைய மாவட்டம் உள்ள வருவான். விஜய் காலில் வந்து வரும், ஐயா விஜய் ஐயா வரான்னு. இவங்க எல்லாம் உள்ள எடுக்க கூடாது. எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பாவம் இந்த கட்சிக்காக வேலை செஞ்ச அந்த தேவைக்க தொண்டர்கள், உண்மையான இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இப்ப நான்லாம் பாருங்க, நான்லாம் நிறைய போராட்டங்கள்ல உண்ணாவிரதங்கள் நல்லா பேச்சாளர் பேசியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து எவனே தெரியாது, பிஜேபி சித்தாந்தமே கிடையாது. அவன்லாம் பெரிய பெரிய பொறுப்புல இருக்கான் பிஜேபியில. அதான் அந்த கட்சி இன்னைக்கு நாசமா போயிருச்சு. இப்ப அண்ணாமலை என்னைக்கு தூக்குறானுங்களோ அன்னைக்கே இந்த கட்சி நோட்டாக்கில மறுபடியும் வந்துருச்சு. இனி அண்ணாமலையை தலைவராக்கி மறுபடியும் அண்ணாமலையை களத்துல இறக்கலாம், மட்டும்தான் விஜய்க்கு ஈடு கொடுக்க முடியும். அதாவது உதயநிதி ஆட்டத்தை அடக்கிறதுக்கு எம்பரமா யார கொண்டு வந்தான், விஜய் கொண்டு வந்தான். அதே போல விஜய் ஆடுனாருன்னு வச்சுக்கோங்க, அவரு ஆட்டத்தை அடக்கிறதுக்கு அண்ணாமலை வச்சிருக்காரு. வல்லவனுக்கு உலகம் உலகத்துல உண்டுங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து கெட்டவர் நான் சொல்ல வரல. ஆனா விஜய் ஒருவேளை நம்ம தான் ஆனவோம், நம்மள எவனும் அசைக்க முடியாது, இந்த கொம்பனும் அசைக்க முடியாது, திமுக ஸ்டாலின் மாதிரி நினைச்சாருன்னா அண்ணாமலை 4 பேட்டியில காலி பண்ணிடுவாரு விஜய் இமேஜ். 4 பேட்டி கொடுத்தாருன்னா போதும், அவ்வளவு பேர் அண்ணாமலை பின்னாடி போயிடுவான். ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க விஜய் கலவா, அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து தேவைக்கு என்ன பண்ணணும், அதிமுகல இருந்து வர்றவனையும் எடுக்கக்கூடாது, திமுக வர்றவனையும் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா பிஜேபி நாசமா போன மாதிரி தேவைக்கு நாசமா போயிடும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. இவனுங்க எல்லாம் எதுக்கு வரான், அங்க பதவி கிடைக்கல தான் வரான். இவனை கொள்கை ஏத்துக்கிட்டு வரானுங்களா அந்த கும்பலு? சொல்லுங்க, இன்னைக்கு தாவை கேட்க வர்றவன் நான் கொள்கை ஏத்துக்கிட்டு வரானா? கிடையாது. அங்க பதவி கிடைக்கல, துரத்தி விட்டான். பதவி இல்ல, இங்க வந்தா கிடைக்கும் வாய்ப்பு. இப்ப எதுக்கு இப்போ பிஜேபியில நிறைய பேர் வந்து சேர்ந்தான், எதுக்கு வந்து சேர்ந்தான் தெரியுமா? அதாவது தமிழிசை கவர்னர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் இலக்கணேசன் கொடுத்தாங்க, அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே என்ன நினைச்சிட்டான், ஐயோ அங்க போனா நமக்கு கவர்னர் பதவி கிடைச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஓடி வந்தான், பிஜேபிக்கு வந்தான். இப்ப தாவைக்காவுக்கு எதுக்கு போறானுங்க அந்த கும்பல்லாம்? எதுக்கு போறான்? அங்க போனா மறுபடியும் சீட்டு தருவாங்க, எம்எல்ஏ அடுத்து எம்பி எலெக்ஷன் வரப்போகுது, அங்க சீட் வாங்கி ஜெயிச்சிடலாம், எம்பி ஆனாலும் அவன் கனவு கண்டுட்டு இருக்கான். அதனால தயவு செய்து நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப அண்ணாமலையை எப்படி காலி பண்ணிட்டானுங்க பாருங்க. எவ்வளவு வந்து நயினாருங்கன்னு ஒண்ணு வந்து அண்ணாமலைய பதவியை காலி பண்ணிச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த கும்பல்லாம் உள்ள வந்தானுங்கன்னா விஜய் பதவியே காலி பண்ணி விடுவாங்க. அப்படிப்பட்ட கும்பல் உள்ள விடக்கூடாதுங்கிறேன். நயினார் பேச்செல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லையா. பிஜேபி நல்லா இருக்கணும், பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு, மீண்டும் ஓரளவுக்கு வளரணும், தமிழ்நாட்டுல வளரணும் அப்படின்னு நினைச்சேன்னா மோடி அமித்ஷா செய்ய ஒரே வேலைதான், நயினார முதல்ல பிஜேபி இருந்து துரத்தணும். ஒண்ணு, இந்த வானதி பிஜேபிக்கு வேண்டான்னு கட்சியோட தூக்கணும். 4வது, இந்த எல் முருகனை முதல்ல பதவி விட்டு விளக்கணுங்கிற. கல்முருகன் தேவையில்லைங்கிற பிஜேபிக்கு, எல் முருகன். அப்புறம் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை, இந்த 4 பேர் பதவியும் வாங்கிட்டோமா, நீங்க வீட்டுல போய் விடுங்க. நீங்க பிஜேபிக்கே வேண்டான்னு சொன்னா அந்த கட்சி உருப்படும். அண்ணாமலை தலைவராக்கணும், அந்த கட்சி உருப்படும். இல்லைன்னு வைங்களேன், மறுபடியும் நோட்டாக்கில தான் போகும். எழுதி வச்சுக்கோங்க, தான் நடக்கும். கட்சி எவ்வளவு நல்லா வளர்ந்து வந்திருந்துங்க. இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்திருந்தால் விஜய் சிஎம் ஆயிருக்க முடியாது, 100க்கு 100 சிஎம் ஆயிருக்க முடியாதுங்க. மிஞ்சி 50 இடங்கள் ஜெயிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து தூக்கியதன் விளைவு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவு பேருமே பிஜேபி கார முதல் கொண்டு பிஜேபி தொண்டர்கள் வரைக்கும்
விஜய்க்கு ஓட்டு போட்டான். அதான் நடந்திருக்கு. ஆமா உண்மைங்க, உண்மை. அண்ணாமலை ஆதரவு ஓட்டு எல்லாம் அதிமுகவுக்கு போல, அவளும் தேவைக்காக வந்துருச்சு. வந்த காட்டி தான் விஜய் இன்னைக்கு சிஎம். இப்ப அண்ணாமலை இவங்க தலைவரை வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து கண்டிப்பா விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம், ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. அதனால இப்போ ஐயருக்கு அறநிலையத்துறை கொடுத்துட்டாரு, திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு? ஏங்க அவங்க தூங்க மாட்டாங்கங்க. ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கடவுள் வந்து எப்ப யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கணும் எம்பெருமானுக்கு தெரியும். அங்க அடிப்பான். இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான், நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசுறோம். பிராமணர்கள் எவ்வளவு துவேஷம் பண்ணானுங்க, அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இறைவன் பார்த்துட்டு தானே இருப்பான். நீங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தாருன்னு சொல்றீங்க. கலியுகத்துல சிவபெருமான் கலியன், துரியனுடைய கடைசி பிறவிதான் கலியன். இந்த கலியுகத்துக்கு வந்தான் தந்தை. அப்போ கலியுகத்துல சிவன் கிட்ட அவ்வளவு வரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். யாரு? பெருமாளுடைய திருமுடிய கூட கலியன் வரமா கேட்கிறான். சிவன்கிட்ட கலியன் கிட்ட வரணும் தெரியுமா? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம், சக்தி மூலம், கணபதி மூலம், காமாட்சி தன் மூலம், யமனுடைய மூலத்தை கேட்கிறான். சிவனே உன்னுடைய மூலம், 1008 அண்டம் நிறை மூலம் வாயுதக்கண்ணே வரமாக தாரும். எங்க அப்பா சிவருமான்ட்ட கலியன் கிட்ட வரணும் தெரியுமா? துரியோதரன் 6வது பிறகு துரியோதரன், 7வது பிறகு கலியன். எல்லா மனிதர்களுக்கும் 7 பிறகு மனித பிறகு கிடைக்கும். மோட்சத்துக்கு வழியை இறைவன் காட்டுவான். அதுலயும் 7வது பிறகு நீ இறைவனை தேடலாம், உனக்கு நரகம். மீண்டும் 84 பிறகு புழு விலங்கு பிறகு நீ பிறப்ப. இதான் சாபம். இதான் எல்லாருக்கும் விதி. அப்போ 7வது பிறகு கல்யாண பிறகு சிவபெரும் வரத்தை கொடுக்குற வரத்தை கேட்கலாம். சிவன் என்ன வரம் கேட்டான்? வரம் மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரம் சூதமுடன் தன்னுடைய. ஏன்னா பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலையும் யுகத்துல ராஜாவை வரா, சங்கு சக்கராயத்தோட வரா, வந்து என்ன பண்றான்? அசுரர்கள் அழிக்கிறான். அப்போ இது இருக்கங்காட்டி நம்மள அழிக்கிறான். அப்போ இறைவா சிவபெருமானை பெருமாளுடைய திருமுடியும் சக்கரத்தை வரமா கொடுன்னு கேட்டா கொடுத்துட்டாரு. யாரு? சிவபெருமான். சிவனுடைய மூலத்துக்கு எங்க அப்பனை பொறுத்தல தெரியுமா? அவனுடைய வரத்தையும் அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அதான் சிவம். அவன் வரத்தையும் கொடுத்து அவன் வரத்தை கேட்டா கொடுத்துட்டான். அப்போ சிவனுக்கு சக்தி கிடையாது, பெருமாளுக்கு சக்தி கிடையாது. இவன் 1008 அண்டத்துல எத்தனை தேவதைகள் இருக்குதோ, நீ கருப்புசாமி முனிசாமி எடுத்துக்கிட்டு எத்தனை தேவதைகள் இருக்கோ அத்தனை சக்தியும் வாங்கிட்டான் யமனுடைய மூலம். யமனே நினைச்சாலும் கல்யாணம் கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? யமனுடைய மூலத்தையும் வாங்கிட்டான். அப்போ இவனை யாராலையும் அழிக்க முடியாது. பறந்து விரிந்த உலகம் ஃபுல்லா அவனுக்கு தான் சொந்தம். அவன் ராஜா ஆக போறான். வரான் சிவன்கிட்ட வரத்தை வாங்கிட்டு இறங்கி வரும் பொழுது எங்க அப்பா மாயூர் பாக்குறான். ஆகா, இவனை இப்படியே விட்டு அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எம்பெருமான் என்ன பண்றான்? ஒரு ஆண்டி கோலம் எடுக்கிறான். ஆண்டி கோலம் எடுத்து வந்து பெருமாளும் தெரியாம இவன் பாருங்க ஆண்டி கோலம் எடுத்து அவன் களிய முன்னாடி போய் நிக்கிறாரு சாமி. அப்போ சாமி கேட்கிறாரு, நீ சிவன்கிட்ட இத்தனை வரம் வாங்கிட்டு போறியே, இந்த தேச இறப்பனுக்கு ஒரு வரம் சிறுகைங்கிற. இறப்பன்னா பிச்சைக்காரன் குளத்துல ஆண்டி குளத்துல நிக்காத சாமி நின்று. தேச இறப்பன்னா பரதேசின்னு அர்த்தம். பல வீடு வாசல் இருக்காது, அங்கங்க சாப்பாடு பிச்சை வாங்கி சாப்பிடுறது பரதேசின்னு சொல்லப்படுது. பரதேசிங்கிறது சாமிங்க, தெய்வம். அது கட்ட வார்த்தை கிடையாது. பரதேசி தான் இறைவன். அவன் அவன் சிவனுக்கு சமம். புரியுதா உங்களுக்கு? இறப்பன் பிச்சைக்காரன் இறைவனுக்கு சமம், சிவன் அவன். அப்போ போய் எங்க அப்பா வந்து என்ன பண்றான்? ஆண்டி கோலத்துல போய் நின்னு ஒரு இறப்பனுடைய பிச்சைக்காரன் குளத்துல போய் நின்னு என்ன கேட்க சொல்றான்? எப்பா நீ சிவனிடத்துல இவ்வளவு வரத்தை வாங்கிட்டு போறியே, எனக்கு இந்த பண்டாரத்து இந்த பரதேசிக்கு ஒரு வரத்தை கொடுறா, நீ கொடுத்தனா கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், அடே கழட்டு பண்டாரம் ஓரமா போடா அப்படிங்கிறான். உடனே அவன வந்து சாமி சொல்றாரு, என்கிட்ட என்ன எனக்கு நீ அந்த ஒரு வரம் தரலன்னா உன்ன நான் அடிப்பேங்கிறாரு. யாரு? சாமி. அப்போ அவன் சிரிக்கிறான். அவன் வந்தது பெருமாள் தெரியாம ஒரு கிழவன் நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறான். என்னன்னு சொல்லி சிரிக்கிறான்? அடே கழட்டு போயில உன்ன நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட நானும் சண்டைக்கு வந்தா இந்த பூலோகத்துல உள்ள பெண்கள் எல்லாம் என்ன சிரிப்பாங்கடா, உன்ன நான் அடிச்சேனா அது எனக்கு கேவலடாங்கிறான். யாரு? கலியன். அப்படி சொல்லும்போது எங்க அப்பா சொல்றான், பெருமாள் மாயூர் என்ன சொல்றான்? ஆண்டி குளத்துல இருக்கவன், சரியப்பா உன்னுடைய இப்போ கலியுகம் இப்போ என்ன சொல்ற, இந்த பெண்கள் சிரிப்பாங்கன்னு சொல்றல, சரி அப்போ இந்த கலியுகம் முழுதும் உன்னுடைய ஆட்சி தான். உன்னுடைய ஆட்சி தான் வரப்போ நீயும் இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் நீயும் உன்னுடைய பிள்ளைகள் அவனுடைய வாரிசுகள் ஆளும். இதான் சிவன் கொடுத்த வரும். இப்போ இவனுக்கு சட்டத்துக்குள்ள இருக்கவங்க யாருங்க? வெறியன் மாம்பு குட்டிகள், இவனெல்லாம் கட்டுரையும் குட்டிகள், இவனு நல்லவனுங்க அவனுங்க சொல்லுங்க. ஐயா எவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கான். அப்போ இவனுக்கு அவங்க கலியுடைய குட்டிகள், அவனுடைய பிள்ளைகள், துரியனுடைய கடைசி கலியுடைய வாரிசுகள் இவனுங்க. அப்போ சாமி என்ன சொல்றாரு? நீ இந்த பெண் என்ன அடிச்சா அந்த பெண்கள் சிரிப்பாங்கன்னு சொன்னல, சரி அப்போ இதையே எனக்கு நீ வரமா கொடு. உன்னுடைய ராஜாங்கம் கலியுகத்துல பொழுது உன்னுடைய பிள்ளைகளும் நீ தான் ஆள போறீங்க. எங்களால் எனக்கும் எந்த தேசத்துக்கும் சக்தி கிடையாது. அப்போ உன்னுடைய ராஜ்யத்துல என்னை போல பிச்சைக்காரன், ஆண்டி, அதே போல சாது, நல்லவன், சாதுக்கள், சன்னியாசிகள், இவர்கள் நிறைய பேர் வருவாங்க. இவர்களை நீ அடித்தால் இவர்களுக்கு நீ தொந்தரவு செய்தால் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் தோற்று இறப்புக்கு அப்புறம் நீங்க நரகத்துக்கு போகணும், எனக்கு சத்தியம் கொடுத்து சாமி வாங்குறாரு. கொடுத்துட்டான். கொடுத்து போகும்போது சக்கராயத்தை வாங்கிட்டு போறான். அப்போ சாமி சொல்றாரு, ஏண்டா முட்டாப்பையில உன்ன பெருமாளாலையும் ஒன்னும் கொல்ல முடியாது,
சிவனாலையும் கொல்ல முடியாது. அப்படி உலகமே உடைய ராஜாங்கம் அப்படி இருக்கும் பொழுது எவனாலையும் ஒண்ணு கொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொனிக்கட்ட இந்த இரும்பை ஏன்டா சுமந்துட்டு போற, இதை கொண்டு போறாங்க, உனக்கு என்ன பலன், நீ இதை கொடு, நான் உனக்கு பணமா படைச்சு தரேன், உனக்கு இந்த பூலோகம் முழுவதும் பயன்படணுங்கிறார் சாமி. அதனாலதான் கலியுகத்துல இறைவனுடைய சக்கரம் தான் பணம், சக்கராயுதம் தான். அப்ப சுவாமி என்ன பண்றாரு, கலியும் சக்கராயுதத்தை எம்பெருமாட்ட கொடுக்குறான். அப்ப சாமி என்ன பண்றாரு, சபிக்கிறாரு சக்கராயத்தை. நீ வந்து நீ காசா நீ பாறை கடவுங்கும் போது சக்கராலத்தோர் கேட்கான், இறைவா இப்போ இவனை சபிச்சு இவன் கையில குடிக்கிற கலியன் கையில, ஏன்னா கெட்டவன்ட்ட தான் பணம் அதிகமா இருக்கும், நல்லவன்ட்ட பணம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் கெட்டவன்ட்ட இருக்கும். கெட்டவன் சாமி பெருமாள் சபிச்சு கொடுத்தது சக்கராயத்தை. அப்போ சக்கரத்தாழ்வார் கேட்காரு, இறைவா இப்பொழுது சபிச்சு இந்த கலி நீத்த பாவி கையில என்ன கொடுக்குறீங்க, அப்ப என்ன நீங்க எப்போ வந்து உங்க கைக்கு நான் எப்போ வருவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது சாமி சொல்றாரு, களி மாறும் பொழுது கடரும் உன் சாபம் தாங்கி பிடிப்பேன், என் விரல் நீ வருவாங்க, கழிவும் அழியும் போது நீ என் கைக்கு வருவப்பா, அது வரைக்கும் நீ அயோக்கிய போய்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு எம்பெருமா கொடுத்து வரும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நல்லவங்கிட்ட பணம் இருக்குதா, எல்லாம் பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்கான், 1-2 செயின் நகை இருந்தா அதே இடமான வச்சிடறான், எல்லாம் வறுமை. அயோக்கிய போயிட்டு பாருங்க, பெண வரையில பணம் வச்சிருக்கான். இன்னைக்கு சோபாலாம் போதுங்கிறாங்க, சோபால. அப்ப பாருங்க, அப்ப இந்த லாட்டரி விற்கிறவன் இவன்கிட்ட தான் பணம் இருக்கு, சரக்கு விற்கிறவன் இவன்கிட்ட தான் பணம் இருக்கு. யார்கிட்ட இருக்கு பணம்? உங்ககிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்கா? இல்ல. ஏன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, பகவானுக்கு தான் தெரியும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, கலியுக முடிகிற வரைக்கும் இவனுக்கு கையில தான் பணம் இருக்கும். அப்போ சபிச்சு கொடுத்துட்டு எங்க அப்பா என்ன பண்றான், நேரா எங்க வைகுண்டம் போக முடியாது. இவன் பாரத யுத்தத்தை முடிச்சுட்டு வரும்போதுதான் அந்த சம்பவம் நடக்குது. துரியனுடைய ஆத்மாவுக்கு வரத்தை கொடுத்து சிவன் கிளம்பிட்டான். வைகுண்டம் முடியாச்சு, ஏன்னா சக்தியில இவனுக்கு போயிட்ட. அப்போ சிவன் வரத்தை கொடுத்து ஓடுறான், கைலாசத்துக்கு ஓடும்போது பார்வதிட்ட சொல்றான், பெண்ணே இவன் வாங்கிட்டு போற வரத்தை பார்க்கும்போது கலியுகம் போல தோணுதுங்கிறான். அப்ப சிவபெருமான் சொல்றான், கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராண மீதிலே சலிவுடன் நீசனும் தரணியில் போர்ந்திட வழியுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் ஏவினார். எங்க அப்பா நேரம் ஸ்ரீரங்கத்துல போய் பள்ளி கொடுத்தான். கலியுகம் அழிகிற வரைக்கும் எம்பெருமா எங்க இருப்பான், வைகுண்டம் போக முடியாது, ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கான். அதே ஸ்ரீரங்கத்துல இருந்து இவனுக்கு என்ன அநியாயம் பண்ணானுங்க, ஸ்ரீரங்கம் முன்னாடி வச்சு எங்க கடவுள் இல்லை, கடவுளை காட்டு மாடு சிலையெல்லாம் கொண்டு வச்சானுங்க. இன்னைக்கு அதே ஸ்ரீரங்கத்துல இருந்து அவரு என்ன பிராமணரா, ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நபர் வந்து இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சரா வராருன்னா இது இறைவன் கொடுத்த வரம், எம்பெருமான் கொடுத்த வரம். புரியுதா உங்களுக்கு? உண்மைங்க. ஏன்னா அன்னைக்கு கலியுகத்துல சாதுக்கள் அந்த கலிநீர் சப்பை அடிக்கும் பொழுது தேவர்கள் போய் எங்க அப்பா பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான், இறைவா இப்படியெல்லாம் சாதுக்கள் அடிக்கிறான், கஷ்டப்படுத்துறானே, இவனை எப்படி இவனுக்கு இந்த கருவெல்லாம் கொன்னு எப்ப நீங்க தர்மயுகத்தை படைத்து நல்லவர்களை காப்பாத்துவீங்க இறைவா அந்த கலியுகம் பள்ளின்னு கேட்கும் பொழுது பெருமாள் பாம்பனையில், எங்க அப்பா பாம்பனையில் படுத்துக்கிட்டு சொல்றான் எம்பெருமான் நாராயணன். என்ன சொல்றான், சாமி சொல்றான் பாருங்க, எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமுது சடைய வேண்டாமே. தேவர்கள் சொல்றான், ஏய் போடா சாதுக்கள் ஏன் பிள்ளடா, அவனை எப்ப காப்பாத்தணும், எப்ப அவனை என்னுடைய உலகத்துக்கு கூப்பிடுன்னு தெரியும், அதுக்குள்ள இந்த கைநீச பாவிகளா நான் நரகத்துக்கு மீளா நரகத்துக்கு இறப்பு அவன் கொண்டு போட்டுருவேன், நீ கவலைப்படாண்டா, சாதுக்கள் கையில ஆட்சி செங்கோல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பெருமா. இன்னைக்கு பாருங்க நடந்துச்சா, ஆண்டோர் கையில களிப்பயிலுக்கு தேவசம் பண்ணுவேன். இந்த பாருங்க ஒண்ணு வேண்டாம், திருமாவளவன் என்ன கிளி கிழிச்சாரு, இந்த வன்னியரசு பிராமணர்கள் பேசாத பேச்சா. இன்னைக்கு பாருங்க கம்யூனிஸ்ட்காரன் பேசாத பேச்சா, விடிஞ்சா பிராமணர்களும் திட்டுவான், அந்த தீக்காக்காரன் பேசாத பேச்சா. ஆனா உங்க விரலையே எடுத்து எங்க அப்பா உங்க கண்ணிலே குத்துனானா பெருமாள், நல்லா புரிஞ்சுங்க, அவன் தயவோடவே. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க தயவோடைய அமைந்த ஆட்சியிலேயே பிராமணருக்கு 2 இடம் அமைச்சர் பதவி, அதுவும் பாருங்க அறநிலைத்துறை அமைச்சர். இதுதாங்க இறைவனுடைய திருவிளையாடல், இது பெருமாளுடைய திருவிளையாடல். இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் இந்த நீசப்பாவிகள் நிறைய பேர் ஆளுவான், ஏன்னா கலியுடைய வாரிசுகள் இறைவன் கொடுத்து வரோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா இவங்களுடைய இறப்பு கவனுடைய ஆத்மா நரகத்தை அடையும். பாவி வம்சத்து பசுபமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்து பெருமாள் சொல்றான், இவனுங்களை ஆடுற வரைக்கும் ஆட விடுவேன், களிக்குட்டிகள் ஆடுறா, இன்னும் பேசுடா, இன்னும் பேசுடா, இன்னும் திட்டுறா, சாதுக்களை நசுக்குடா, இன்னும் கொடுமை பண்ணா விட்டுருவான். லாஸ்ட்ல இறப்புக்கு அப்புறம் இவனுடைய ஆத்மா எங்க போகுது, மீளா நரகத்தை அடையுது, கொண்டு போயிருவான். ஆனா சாதுக்களாக நல்ல பிள்ளைகள் மோட்ச வீட்டுக்கு போறான். சாமி அதான் சொன்னான், என்னையே கனியா வண்ணம் ஏழையாய் இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொஞ்சு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பூசு. சாதுக்களாக நல்ல பிள்ளைகளுக்கு பூமியில கஷ்டப்படுவான், நாராயணா சிவனேன்னு அழலுவான், கடன்ல இருப்பான், நோய் நொடியில இருப்பான். ஆனா என் பிள்ளைகள் இறப்புக்கு அப்புறம் எங்க போறான், நித்திய விட மோட்சோட இறைவன் கொடுக்கான். ஆனா அவர்களை கஷ்டப்படுத்தி இந்த கலிநீச பாவிகள் இந்த ஆட்சியாளர்கள் சட்டத்தில் உட்கார்ந்து கும்பல் இன்னைக்குள்ள பிள்ளைகளை விட்டுருங்க, இதெல்லாம் புதுசா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தா பாருங்க களிக்குட்டிகள், இவனுக்கு அவ்வளவு பேர் நரகத்துல இருக்கான், செத்து போனாலும் நரகத்துக்கு போயிட்டான், இனி இருக்கணும் நரகத்துக்கு போவான், இவரும் கொண்டு போயிருவாங்க. எங்க இறைவன் வார்த்தைங்க, சத்திய வார்த்தைக்கு பொய்யாகாதுங்க, என் பெருமானுடைய வார்த்தை. சாமி வந்து தர்மயுகம் வர்ற வரைக்கும் நல்லவன் ஆள முடியாது,
இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்காங்க நல்லவங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. சரிங்களா? எல்லாமே இளைஞர்களா இருக்க பெருமையான விஷயமே அண்ணாச்சி. எல்லாருமே இளைஞர்களா இருக்காங்க. இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் யாருங்க? போன பிறகு சிவன் கோயில பூசை பண்ணவங்களும், சிவன் கோயில ஒற்றை அடிச்சவனும், சிவன் கோயிலுக்கு புல்லு வெட்டுறவனும், சிவன் கோயில குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணவனும் தான் இந்த பதவி. இந்த பவிசுங்க முற்பிறவிலும் செஞ்ச கர்மா, நல்ல கர்மா. அதுக்குதான் ஆள்ற வாய்ப்பு. இதை நீ சரியா பயன்படுத்துறனா நீ நல்லா இருப்ப, உனக்கு பவிசு கிடைக்கும். அதை விட்டுட்டு பதவி கிடைச்சிட்டு நீ ஆணவத்துல ஆடுன, என் பெருமான் சொல்றான், சற்றாலே வாழ்வு சகடருக்கே வருகில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான். முள்முருங்கை பூவு மினுக்கும் ஒன்று நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல நிற்கின்றான். கொன்னு கொலை எலும்பு முறிச்சு வச்சு விடுவான். பாத்துக்கோங்க. ஆணவத்துல ஆடினானு பதவி வந்துட்டு ஆடக்கூடாது. சாமியான்னு சொல்றான். கொஞ்சோல வாழ்வு வந்துட்டு அற்ப பேருக்கு ஆடுவானுங்களாம். ஆனா முள்முருங்கை பூவு 3 நாள்ல வாடுமா. அதே போல உங்களுக்கு வாழ்க்கையும் ஆரம்பிச்சிடும், அஸ்தமிச்சிருங்கிறான். நிறைய முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது நினைச்சான். பாருங்க, ஒரு நடிகர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இனி எந்திக்கவே முடியாது. அதனால ஆணவத்துல ஆடக்கூடாதுங்க. இன்னைக்கு இந்த இன்னைக்கு பதவி கிடைச்ச பிள்ளைகளும் ஆணவத்துல ஆடக்கூடாது. இதெல்லாம் இங்க யாரு? இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல பண்ணி புண்ணியம். சிவன் கோயில ஒற்றை அடிச்சிருப்பான், கூட்டி பறி சுத்தம் பண்ணிருப்பான். இந்த கர்மனைக்கு தான் இந்த நல்ல புண்ணிய பலன். இதுக்காக தான் இந்த பவிசு உனக்கு. அப்புறம் இப்ப நம்ம கிட்ட பவர் இருக்குன்னு ஆடுறான்னு வச்சுக்கோங்க, சிவபெருமா எலும்ப முறிச்சு விடுவான். மறைபொருள் எம்பெருமா எங்க இருக்கிறாங்க? சாமி சொல்ற பாருங்க, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும். கலியுகத்தை எப்படி அழிக்கிறான சாமி? சாமி சொல்ற பாருங்க, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் அன்போரே. என் பிள்ளைகளை சங்கில இறந்து கூட வளர்ப்பேன், மோட்சம் கொடுத்துருவேன். ஆனா கலிநீச பாவிகளை விடமாட்டேன். எங்க இருக்கிறேன்? சாமி சொல்றான், பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன். செடிக்கு கொடுத்தவனை செவி திருத்தி குற்றம் கேட்பேன். வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே. ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தைங்கிற பெருமாள் சொல்றான். விடுவானா? விடுவானா? வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன்கிறானே, விடுவானா? 30 கோட்டையை எப்படி கொளுத்தனா? இவனுக்கெல்லாம் எம்மாருக்கு கொசுங்க, மலஞ்சலம் கழிக்கிற உடம்புங்க. அந்த அறநிலைத்துறை அமைச்சரோட அப்பா வந்து ஒரு பட்டர் கோயில்ல. அப்படிங்களா? ஆமா. அது ஐயோ, அப்ப இந்த கும்பலுக்கு எல்லாம் எரியுமே, நல்லா எரியுமே. இவனுக்கு நல்ல தூங்க மாட்டானுங்களே. அதுதான் பெரிய பிரச்சனை. இறைவன் கொடுத்த ஆப்புங்க இவனுக்கு. கடவுள் நீ எந்த சமுதாயத்தை திட்டுனியோ அந்த சமுதாயத்துக்கு உன்னுடைய ஆதரவுலயே அந்த சமுதாயத்துல ஒருத்தரை கொண்டு வராம பாருங்க, அதுதாங்க கடவுள். நீ நாளைக்கே ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவு நீக்கினாலும் கவலை இல்ல, வந்துட்டாருல ஒரு நாள் பதவியில் இருக்காங்கல்ல, ஒரு நாள் பதவி, ஒரு நாள் முதல்வர். அதனால பாருங்களா, இவனு இன்னும் குதிப்பானுங்க பாருங்க, தும் தும்னு. ஒரு அண்ணாமலைக்கு மாற்றம் உண்டாச்சு. அண்ணாமலைக்கு மாற்றம்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, அண்ணாமலை தலைவரை கொண்டு வரலாம். பிஜேபி கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காது, இருக்கவே இருக்காது. அழிஞ்சிருச்சு, இப்பவே இருக்காதுங்க. இந்த கட்சியே இருக்காதுங்க. அண்ணாமலை மட்டும் நீ தலைவர் ஆகல, இந்த கட்சியே இருக்காது. எழுதி வச்சுக்கோ. இது நடக்குதா இல்லைன்னு எழுதி வச்சுக்கோங்க. நம சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.